அசாம் மாதிரியான மாநிலங்களில், வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்களில் அவங்களுடைய டெமோகிராஃபியே மாறக்கூடிய அளவுக்கு, அதாவது யார் இந்தியர்கள் யார் அந்நியர்கள்னே தெரியாத அளவுக்கு ஊடுருவி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தவர்கள் பார்த்தீங்கன்னா பாங்களா பேசுவாங்க பெரும்பாலும், முஸ்லீம்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும். அதே மாதிரி ஸ்கின் டோன், ஃபேஸு, மூக்கு, மொழி எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம மேற்கு வங்கத்தினர் போல தான் இருக்கும். அதனால் அவர்கள் வந்தார்கள்னா கொஞ்சம் அந்நியர்கள் போலவே தெரியாது. இப்போ நம்ம மாதிரியான ஊரில் கொஞ்சம் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். நார்த் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடியவங்களையோ இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் சிரமம் தான். பட் தான் நார்த் இந்தியாவில் வரக்கூடியவங்க இந்த பங்களாதேஷ் வரக்கூடிய கொஞ்சம் கண்டுபிடிக்கும். பட் அசாம் மாதிரியான இடங்களில் வெஸ்ட் பெங்கால் மாதிரியான கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இது வந்து அவங்களுடைய டெமோகிராஃபியே பெரிய அளவில் மாற்ற அளவுக்கு இந்த பெருசாக போயிருக்கு. அங்கே ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக அதையும் கூட என்கரேஜ் பண்ணுறாங்க, மம்தா பானர்ஜி பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து இப்போயாவது விழித்து கொண்டார்களே அப்படின்னு நம்ம ஆனந்தம். ஏன்னா டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பேப்பர் மட்டும் நீங்கள் வந்து இந்திய அளவுங்கிற கதையை விட்டுருங்க. தமிழ்நாட்டு பேப்பர் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 11 பேர் கைது, கோயம்புத்தூரில் 30 பேர் கைது, ஈரோட்டில் 27 பேர் கைதுன்னு டெய்லி ஒரு நியூஸ் ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கு. அவர் வந்து குடும்பத்தோடு வெளில இன்னும் ஞாபகம் நினைக்கிறவங்களுக்கு, திருப்பூரில் இதற்கு முன்னாடி பாகிஸ்தானில் மன்னிக்கணும் பங்களாதேஷில் தேடப்பட்ட ஒரு பயங்கரவாதி கைது செய்யப்பட்டார். அவர் அயன் பண்ணிட்டு இருக்காரு இங்கே உட்காந்து. அங்கே தேடப்படும் குற்றவாளி இங்கே ஏதோ ராஜாங்கிற பேரில் ஏதோ ஒரு பேரில் உட்காந்து அயன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃப் வந்து காய்கறி வித்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து எல்லோரும் சுலபமாக அடைக்கலம் படக்கூடிய இடமா மாறிடுச்சு. அப்போ வந்து கட்டாயமாக இந்த நடவடிக்கை எடுத்துடணும். இது வந்து ரொம்ப தாமதம். பட் எப்பயுமே அட்லீஸ்ட் இப்பயாவது விழித்து கொண்டார்களே அப்படின்னு ஒரு ஆனந்தம்.